இனிய காலை வணக்கம். 16 வகையான செல்வங்களில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான செல்வம் அப்படிங்கிறது நல் விதி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நல் விதி அப்படின்னு என்னங்க? நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? தலையெழுத்து, தலை விதி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் நினச்சதெல்லாம் எதுவும் நடக்க மாட்டேங்குது, நான் முயற்சி பண்ணுறேன், எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு புலம்புறோம் இல்லைங்களா? என்னோடய தலை விதி, இந்த ஜென்மத்தில் எனக்கு இவ்வளவு தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? இதுதான் நல்விதி அப்படின்னு சொல்கிற செல்வம். இப்போ நல்விதி செல்வம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, நல்ல எண்ணங்கள், நல்ல மனிதர்கள், நல்ல சிந்தனை, நல்ல பலன்கள், இந்த மாதிரியான ஒரு பாக்கியம் ஒருத்தர் கிடைக்கும் பார்த்தீங்களா? இது தாங்க பெரிய செல்வமே. ஒருத்தருக்கு இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னா அப்போ அவர் எவ்வளோ பெரிய பாக்கியசாலியாக இருந்திருக்கணும் இல்லைங்களா? பணத்தாலேயோ பொருளாலேயோ வாங்க முடியாத சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? உயிர் பணத்தாலையும் பொருளாலையும் வாங்க முடியாது. நேரம் பணத்தாலையும் பொருளாலையும் வாங்க முடியாது. அதே போல தான் இந்த நல்விதி என்கின்ற தலையெழுத்தை எதை கொண்டும் வாங்க முடியாதுங்க. இந்த நல்விதி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா, அவங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். அவங்க பேசுகிறதெல்லாம் வெற்றி பெறும். அவங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக வரும். அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, அவங்க நல்ல ஒரு வெற்றியாளராக திகழ்வாங்க. ஸோ அப்போது அப்பேற்பட்ட இந்த நல்விதி நமக்கும் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? இப்போ என்ன செய்யணும்? நல்ல எண்ணங்கள் வேணுங்க. எதிர்பாராத உதவி. ஒரு உதவி செய்கிறப்போ நாளைக்கு இவர் மூலிமா நமக்கு இந்த உதவி கிடைக்கும், இவர் பயன்படுத்திக்கலான்னு சொல்லி ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நம்ம அவருக்கு உதவி செய்யக்கூடாதுங்க. எதிர்பாராமல் ஒரு உதவி செய்யணும். அனைத்து உயிர்களிடத்துலையும் அன்பு காட்டணும். உண்மை, நேர்மை, சத்தியம் வழி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணுங்க. இறை நம்பிக்கை கட்டாயம் இருக்கணும். நம்ம ஒரு தவறு செஞ்சால் கண்டிப்பாக இறைவன் நம்மளை தண்டிப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கணும். நன்றி உணர்வோடு இருக்கணுங்க. நம்ம ஒருத்தர் நமக்கு நன்றி நமக்கு ஒரு உதவி செஞ்சுருந்தால் அந்த நன்றியோடு அவருக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கணும். அதே மாதிரி அவர் ஒரு உதவி நம்மகிட்ட கேட்குறப்ப அதை திரும்ப செய்யணுங்க. அதுக்கு கைமாற நம்ம செய்யணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம நல் விதியை நம்ம சேர்த்துக்கிறதுக்கு உண்டான பழக்கங்கள்ங்க. இதே என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக நம்பிக்கை துரோகம் பண்ணவே கூடாதுங்க. ஒருத்தர் மனசறிஞ்சு ஒரு வயிறறிஞ்சு அவர் கொடுக்குற சாபம் கட்டாயம் நம்மளையும் நம்ம குழந்தைகளையும் பாதிக்குங்க. நம்ம தொழிலை பாதிக்கும், நம்ம வாழ்க்கையவே பாதிக்கும். அதே மாதிரி ஒருத்தரை ஏமாற்றி ஒரு சொத்தையோ இதையோ வாங்குறப்போ அதுவும் பார்த்திங்கன்னா கர்மாவில் நம்மளை ரொம்ப பாதிக்கிற விஷயமா இருக்குங்க. பொறாமை, கோபம், பேராசை இதெல்லாம் தான் நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள். இப்போது நமக்கு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்வாய் அப்படின்ட்டு. நல்ல எண்ணங்களை விதைச்சா நமக்கு நல்ல எண்ணங்கள் திரும்ப கிடைக்குங்க. நல்ல சொற்களை விதைச்சா நல்ல சொற்கள் திரும்ப கிடைக்கும். நல்ல பூமியில் நல்ல விதையை போட்டால் நல்ல மணிகள் கிடைக்கிற மாதிரி நம்ம நல்லதே நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்லதே கிடைக்குங்க. நம்ம நல்லதே செய்வோம். நன்றி, வணக்கம்.